நான் இப்போ வந்து 3 மாசமா துபாயில் இருக்க இடம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ரோடாக சுற்றிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ண அப்புறம் ஸோ யாருமே வந்துட்டு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ ஒரு பிள்ளை ஒன்று மெசேஜ் பண்ணிருந்துச்சு, அண்ணா அவசரமாக கதைக்கணும் ப்ளீஸ் அண்ணா, உங்களை விட்டால் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, எமர்ஜென்சியாக கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கையும் வந்து நிறைய விஷயம் வந்து அந்த பிள்ளை எழுதிச்சுது. அப்போ அந்த மெசேஜ்களை பார்த்தது ஒரு பக்கம் வந்துட்டு கோபம் வந்துச்சுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கவலை வந்துச்சுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாவம் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுது. இப்போ நான் ஒரு 10 டேஸாக இது யாரும் சொன்னால் நம்புவாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை. 10 டேஸாக மெட்ரோ ஸ்டேஷன்லேயே நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பிள்ளை ஒன்று வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிருந்துச்சு, ஆனால் நான் வந்து துபாயில் இருக்கிறேன், நான் வந்து இப்போ துபாய்க்கு வந்து இப்போ 2 வருஷம் ஆகுது சரிதானே. அப்போ இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றில் மாட்டி வெளியிலையும் போக முடியாமல், வேலையும் இல்லாமல், சாப்பாடு தண்ணியும் இல்லாமல், தங்க இடமும் இல்லாமல் சரியாக கஷ்டப்படுறான்னா அப்படின்னு சொல்லிச்சு சொன்னால், அண்ணா நான் வந்துட்டு இப்போ 6 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி போடையும் வந்து எனக்கு இது என்னடாப்பா இது அப்படின்னு சொல்ல, ஏன் என்ன நடந்தேன்னு சொல்லி கேட்க, இந்த விஷயம் தெரிய வந்த உடனே வந்து நான் அவருக்கு சொன்னேன். அப்போ அவர் வந்து என்னையை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1 மந்த் வந்துட்டு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தந்து நல்ல ஒரு அன்பு பாசமாக வந்துட்டு என்னையை பார்த்து கொண்டு இருந்தவர். ஆனால் இப்போ திடீரென்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னையை விட்டுட்டவர் வந்துட்டு தங்களோட ஊருக்கு வந்துட்டு ஓடிட்டார். எனக்கு நாட்டுக்கு வரணும், ஸ்ரீலங்கா வரணும், வந்தால் தான் எதுவும் பண்ண முடியும், இந்த குழந்தையுமே என்னால் எப்படி பெற்று பார்த்துக்க முடியும்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் அப்போ இந்த ஒரு பிரச்சனையோட வந்துட்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் வந்துட்டு கடைசி 10 நாளும் வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்துட்டு இருந்தேன். நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சரியாக கஷ்டப்படுறேன். ஊருக்கு வரக்கு எனக்கு டிக்கெட், எனக்கு ஒருவேளை சாப்பாடு கூட வந்துட்டு வசதி இல்லாமல் இருக்கேன். அப்போ எனக்கு ஊருக்கு வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு சத்தியமாக காசு இல்லைன்னா எனக்கு உதவி செய்ய இங்கே யாருமே இல்லை. இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுருக்குது, இது என்னோட தற்சமய நிலைமை என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து துபாயில் கூட வந்து எத்தனையோ வசதி படைத்த மனிதங்க இருப்பாங்கன்னு அண்ட் வந்துட்டு நல்ல உள்ளம் படித்தவங்க வந்து நீங்கள் இருப்பீங்க. ஒருக்கா இந்த பிள்ளையை போய்ட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தூரில், அதாவது வந்து இப்போ ஜெஃப்னா போகிற வழியில் இடையில புத்தூர் ஜங்ஷனுக்கிட்ட நிற்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சுண்டுக்குழியிலேருந்து சிறுப்பட்டியில் வந்து ஒரு ஃபேமிலியை கொண்டு வந்து விட்டோம் தானே. அதில் அந்த 2 பிள்ளைகளில் ஒரு ஆள்கிட்ட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது இப்போ ரீசெண்டாக வந்து முடிஞ்சுது. அப்போ அந்த வீட்டுக்கார அக்கா வந்து இப்போ லண்டனால் வந்திருக்காங்க. அப்போ அவங்களோட விருப்பம் வந்து அந்த பிள்ளையோண்டுக்கு வந்துட்டு பர்த்டே வந்து லைட்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்போ இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு கேக் கட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்களுமே வந்து வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ண அப்புறம் ஸோ யாருமே வந்துட்டு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லைஃப்பில் வந்து. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இப்போ வந்து அக்கினி வந்து கட்டாரு போகிற கனி வந்துட்டு ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து ஆள் போகையில் இன்னும் வந்துட்டு ஒரு சரியான டிசிஷனும் இல்லை. நாங்கள் கால் பண்ணும்போதும் வந்து நான் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று நான் வாரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தேன். இன்னும் வந்து வரையில் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி, நான் வந்தால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அப்டேட்டோடு நாங்கள் தருவோம். ஸோ இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க வந்துட்டு. உண்மையிலே வந்து எங்களுக்குமே பாட விருப்பம் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம கதைக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டில் வந்துட்டு பாட்டு பாடக்கூடிய மாதிரிக்கு ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்கிறோம். ஸ்பெஷலி வனையான்னு சொல்லி ஒரு தங்கச்சி இன்றைக்கி மார்னிங் கூட வந்து கேட்டிருந்தா ஒரு பாட்டு ஒன்று அனுப்பி கண்டிப்பாக பாடணும்னா, இல்லாட்டி நான் வீடியோவே பார்க்காம விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே செய்யலாத தங்கச்சி. இந்த இடத்துல நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கொள்கிறோம். சரியா ரைட். இப்போ நாங்கள் வந்துட்டு
விஷயத்துக்குள்ளே போவோம். வந்து எல்லாருக்கும் தெரியும் வந்து இப்போ நாங்கள் வந்து யூடியூப் எங்களோட பேஜ் வந்து எஸ்கே விலாக் எஸ்கேவி இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு எஸ்கே விலாக் இருக்குது. அதுலேயும் வந்து ஒரு ஒரிஜினல் ஐடி உண்டு. அது வந்து 60K ஃபாலோவர்ஸோடு வந்துட்டு அது ஒரு சின்ன இஷ்யூவால் வந்துட்டு போயிட்டுது அப்படியே. அப்போ நாங்கள் இப்போ திருப்ப ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 10K ஃபாலோவர்ஸ் இப்போ வந்துட்டு சரி தானே ஃபேஸ்புக்கில். அதே டைம் வந்துட்டு டிக்டாக்ல வந்துட்டு இந்த ஆல்ரெடி பழைய ஐடி ஒன்று வந்துட்டு 90K ஃபாலோவர்ஸோடு வந்துட்டு அது அப்படியே போயிட்டுது. அது வந்து பழைய ஐடி ஒன்று இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னே ஓப்பன் பண்ணது. அதே மாதிரி இப்போ என்னுடைய அந்த எஸ்கே விலாக் வீடியோஸ் போடுற இன்னும் ஒரு ஐடியம் வந்துட்டு 90K ஃபாலோவர்ஸோடு வந்துட்டு எனக்கு அந்த 90Kயில் ஒரு சூனியம் வச்ச மாதிரி என்ன தெரியலை வந்துட்டு 90Kயில் வந்துட்டு அதுவுமே ரீசெண்டாக நான் ஃபோனை ரீசெட் பண்ண கையோட வந்துட்டு அதுவுமே லோஸ்ட்டாக ஆகிட்டுது. அப்போ அதை நான் வந்துட்டு ரிகவர் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் முடியலை. ஸோ நேற்றே தினம் வந்துட்டு ஒரு பழைய சிம் ஒன்று வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு மாதிரி அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நான் ரிகவர் பண்ணி எடுத்துட்டேன் இந்த டிக்டாக் ஐடியை சரி தானே. அப்போ அதுக்கிடையில் நான் இன்னும் ஒரு சின்ன டிக்டாக் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்குமே இப்போ 10K ஃபாலோவர்ஸ் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்குள்ளே வந்துட்டு. ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு எங்களோட ஒரிஜினல் ஐடி என்றதுக்கு அப்பால் எங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் வந்துட்டு எங்களோட ஃபோட்டோஸ் போட்டு வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. ஈவன் எங்களோட வீடியோ கூட எடுத்து போடுவாங்க. ஸோ அது வந்துட்டு இப்போ உண்மையிலே நான் ஃபேனுன்னு சொல்லி கதைக்கிறது இல்லை, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. இருந்தாலும் நான் வந்து இப்போ சிம்பிளாக சொல்லணுமென்றக்காண்டி சொல்கிறேன். பிடிச்சவங்களாக வந்துட்டு அதை செய்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை, எங்களுக்குமே அது சந்தோஷம்தான். இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து கவலையாக இருக்குது. அப்போ இன்றைய காலையில் வந்து இந்த ஒரிஜினல் ஐடியை நான் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய முதல் பாக்கைக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட 900 மெசேஜ் ரெக்வெஸ்ட் இருந்தது. அப்போ இந்த ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே, அதாவது இந்த ஐடி லொஸ்டான இந்த ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே நாங்கள் வீடியோஸும் போடாதபடியாக பெருமளவில் ரன் ஆகாதபடியாக வந்துட்டு ஒரு 180 மெசேஜ் ரிக்வெஸ்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ நான் அந்த 180 வந்து அப்படியே செக் பண்ணிவிட்டு போகும்போது வந்து அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து அர்ஜெண்ட்டாக வந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தா உண்மையிலே அதில் இருந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னை கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளாகிச்சு சரி தானே. ஸோ அதைத்தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதலாவதாக ஒரு சின்ன இஷ்யூ அதை நான் வந்து சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு பிள்ளை ஒன்று வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்துச்சு, அண்ணா என்னென்னா நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்கண்ணா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்னம்மா நான் பண்ணான்னு சொல்ல, என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்கன்னு சொல்ல, நான் உண்மையில் எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்ல, ஏன் இப்படி என்னோட தப்பாக கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லையும் நான் சொன்னேன், நான் உங்களோட கதைக்கவே இல்லை, இப்போ தான் உங்களோட மெசேஜ் ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணான்னு சொல்ல. அப்போ அது நீங்கள் இல்லை அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்துட்டு நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டை போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த பிள்ளை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்து போட்டுச்சுது. அப்போ எந்த ஃபோட்டோவை வந்துட்டு போட்டு ஒரு டிக்டாக் ஐடி உண்டு. ஸோ அந்த ஐடியிலேருந்து அந்த பிள்ளையோட எல்லா வீடியோஸுக்கும் போய்ட்டு வந்து பேடாக கமெண்ட்ஸ் எழுதி அப்புறம் அந்த பிள்ளையோட வந்துட்டு இன்பாக்ஸில் வந்துட்டு ரோங்காலாம் வந்துட்டு கதைச்சிருக்காங்க. அப்போ கதைச்சா வந்து இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு சேம் நாலேஜ் வந்து இருக்காது. இப்போ நார்மலாக வந்து எங்கள்கிட்ட வீடியோஸ் பார்க்குறவங்க வந்துட்டு நிறைய வயசு தரப்பினர் இருக்கிறாங்க. ஈவன் வந்துட்டு குழந்தைகள்ல இருந்து வயது போனவங்க வரைக்கும் பார்க்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் வந்துட்டு நாலேஜ் இருக்காது. உதாரணம் வந்து இப்போ கிருஷ்ணாட ஒரிஜினல் ஐடி அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும். அண்ட் வந்து கிருஷ்ணாட ஒரிஜினல் வீடியோஸ் இருக்கும். அண்ட் வந்து எங்களோட யூடியூப் பேஜ்ட அந்த லிங்க் இருக்கும், எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ட லிங்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு சில பேர் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து என் ஃபோட்டோ இருந்தாலே அது நான் தான் அப்படின்னு நினச்சிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, கதைப்பாங்க, சில விஷயங்களை வந்துட்டு மாதிரி ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. என்னுடைய ஒரிஜினல் ஐடி வந்து டிக்டாக்ல வந்துட்டு 90K ஃபாலோவர்ஸுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி சேம் டைம் இன்னும் ஒரு ஐடி வந்து எஸ்கே விலாக் 2 அப்படின்னு சொல்லி வந்துட்டு 2 4 ஆடாது 4 நினைக்கிறேன். ஒன்று வந்து எஸ் கிருஷ்ணா 2.0 என்று சொல்லி ஒரு ஐடி இருக்குது டிக்டாக்ல. அதே டைம் எஸ்கே விலாக் 4ன்னு சொல்லி 10K ஃபாலோவர்ஸோட ஒரு ஐடி இருக்குது. அதுவுமே வந்து எங்கள்கிட்ட தான். அதை தவிர வேறு எதுவுமே வந்து எண்டது இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு மெசேஜ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்தால் அதுக்கு நான் ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ அந்த பிள்ளையோட வந்துட்டு அந்த ஐடியிலேருந்து தப்பாக கதைச்சதை வந்துட்டு அந்த பிள்ளை நானும் நினைச்சு வந்து என்னெல்லாம் கோவப்பட்டிருக்குச்சா தானே. அப்போ இன்றைக்கு வந்து நான் மெசேஜை பார்த்துட்டு உடனடியாக வந்துட்டு நான் அதை கதைச்சா பிறகு தான் சாரி அண்ணா, உண்மையிலே எனக்கு அது சம்மந்தமாக வந்துட்டு அறிவு இருக்கேல. நான் வந்துட்டு எனக்கு உண்மையாக உங்களையும் யாருன்னே தெரியாது. நான் அதுக்கு பிறகு தான் சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்து இந்த அண்ணா வந்துட்டு இப்படியெல்லாம் கதைக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் வந்துட்டு இந்த மெசேஜ் உங்களுக்கு போட்டுனேன். சாரி அண்ணா, என்னையை மன்னிச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த பிள்ளை சொல்லியிருந்துச்சு. காரணம் என்னென்னு சொன்னால் இது வந்துட்டு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு முன்னம் போட்ட மெசேஜ் தானே. அப்போ இன்றைக்கு வந்துட்டு நான் வடிவாக அதை விளங்கப்படுத்தி விட்டா பிறகு வந்து அந்த
பிள்ளை வந்துட்டு அது சம்மந்தமாக ஓகே ஆகிட்டா. அப்போ இப்போ அந்த பிள்ளைன்னு மட்டும் இல்லை வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய விடயங்கள் நடக்கக்கூடும். சில பேர் வந்துட்டு எங்களோட ஃபோட்டோ போட்டு எங்களோட வீடியோஸை போட்டு வந்துட்டு சிலவில் வந்துட்டு இப்போ ஃபண்டுகள் கூட வந்துட்டு எடுக்கக்கூடும். கண்டிப்பாக அப்படியான சம்பவங்களும் வந்து நடக்கலாமேன்னு சொன்னால் சில பேர் வந்துட்டு மாறி அனுப்பி விட்ருவாங்க நாலேஜ் இல்லாமல். இப்போ நாளைக்கு நீங்கள் வந்துட்டு அனுப்பிட்டு வந்து என்னட்ட கேட்டால் வந்து அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஸோ அதால் வந்துட்டு இதை நான் ஏர்லியாக சொல்லிக்கொள்கிறேன். வந்து என்னுடைய ஒஃபிஷியல் ஐடிஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிட்டேன். சரி தானே? ரைட். இப்போ அடுத்த மெயின் இஷ்யூக்குள்ளே போவோம். சரி தானே? அப்போ ஒரு பிள்ளையோட ஐடியிலேருந்து வந்து இப்போ டிக்டாக்ல வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் 3 மெசேஜ் தான் வந்து அனுப்பலாம். நான் அதை அக்செப்ட் பண்ணும் வரைக்கும். அப்போ ஒரு பிள்ளை ஒன்று மெசேஜ் பண்ணிருந்துச்சு, அண்ணா அவசரமாக கதைக்கணும் ப்ளீஸ் அண்ணா, உங்களை விட்டால் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, எமர்ஜென்சியாக கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கையும் வந்து நிறைய விஷயம் வந்து அந்த பிள்ளை எழுதிச்சுது. அப்போ நான் வந்து சொன்னேன், சரி இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தங்கச்சி, நீங்கள் எனக்கு இமீடியட்டாக வாட்ஸ்அப்புக்காக கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த பிள்ளை வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி எனக்கு நிறைய மெசேஜ் போட்டால். அப்போ அந்த மெசேஜ்களை பார்த்தது ஒரு பக்கம் வந்துட்டு கோபம் வந்துச்சுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கவலை வந்துச்சுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாவம் மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுது. அப்போ அது என்ன சம்பவம் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். உண்மையிலே வந்து இப்போ சில பேர் நினைக்கிறாங்களோ தெரியாடா, இப்போ ஏன் இது வந்து எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ தெரியாது. இப்போ மனுஷராக பிறந்த எல்லாருமே வந்து தவறு விடுறது வந்து வளமை தான். அண்ட் வந்து எல்லாட்ட லைஃப்லேயுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஸோ தவறு செய்யாதவங்க யாரும் மனுஷரே இல்லை. ஜஸ்ட் வந்து அவங்களோட இடத்துலேருந்து பார்க்கும்போது வந்து அது உங்களுக்கு புரியும். சரி தானே? அப்போ ஒரு பிள்ளை ஒன்று வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிருந்துச்சு, ஆனால் நான் வந்து துபாயில் இருக்கிறேன், நான் வந்து இப்போ துபாய்க்கு வந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. சரி தானே? அப்போ இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றில் மாட்டி வெளியிலையும் போக முடியாமல், வேலையும் இல்லாமல், சாப்பாடு தண்ணியும் இல்லாமல், தங்க இடமும் இல்லாமல் சரியாக கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து அழுன்னு சொல்லி அழுதுச்சுது. அப்போ நான் வந்து இப்போ உனக்குமே சந்தேகம் இருந்தாடா, அப்போ நீ துபாய்க்கு உழைப்பு போன உனக்கு என்னப்பா இவ்வளோ கஷ்டம் பெறணும் அப்படின்ட்டு வந்து ஒரு கேள்வி என்ன மனசில் இல்லவே நான் கேட்டேன். ஒரு நிமிஷம்மா, நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க தானே, அப்போ மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டம் இல்லை. சரி தானே? என்ன நடந்த உங்களுக்கு, ஏன் இந்த கஷ்டம் உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்ல நான் அந்த பிள்ளையோட பேரோ இடமோ வந்து மென்ஷன் பண்ணல. சரி தானே? ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைன்ற ஒரு பாதுகாப்பு நிலன்னு கருதியும் அண்ட் வந்துட்டு அந்த பிள்ளைக்கு வீட்டால் ஒரு இஷ்யூவும் வரக்கூடாதுன்றடியாகவும் நான் வந்துட்டு எதையும் மென்ஷன் பண்ணாமல் கதைக்கிறேன். அப்போ நாங்கிட்ட வந்து ஏன்னம்மா நீங்கள் வந்து நார்மலாக துபாய்க்கு உழைப்புக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக நீங்கள் வந்துட்டு மந்த்லி ஏர்ன் பண்ணுவீங்க தானே, ஏன் உங்களுக்கு இப்படி கஷ்டம் இருந்தேன்னு சொல்ல நார்மலாக வந்து ஒரு இளம் வயசு பிரிவினருக்கு அந்த பிள்ளைக்கு வந்துட்டு நினைக்கிறேன் ஒரு 23+ வயசாக இருக்கும். நான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு எக்ஸாக்டாக சொல்லலை. ஏன்னு சொன்னால் இப்போ நான் வந்துட்டு அந்த பிள்ளையோட வயசையோ பேரையோ அல்லாட்டி அந்த பிள்ளை வந்துட்டு துபாய்க்கு போன அந்த பீரியட்டையோ வந்து நான் எக்ஸாக்டாக சொன்னா இருந்தால் அவங்களோட வீட்டுக்கார் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க இது வந்து எங்களோட பிள்ளை தான் அப்படின்னு மாதிரிக்கு. ஸோ அதால் நான் வந்துட்டு அதை சொல்லலை. சார் தானே? இருந்தாலும் வந்துட்டு நான் அந்த பட்டும் படாமல் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அப்போ நான் வந்து கேட்டிருந்தேன், ஏனம்மா உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கையும் அந்த பிள்ளை வந்துட்டு கோடில் அப்படியே பேசாமல் இருந்துட்டுது. அப்போ எனக்கு கோவம் வந்துட்டுது, தங்கச்சி என்ன தங்கச்சி விளையாடுறீங்களா, எனக்குமே டைம் இல்லை, நான் உங்களை மதித்து நான் கால் பண்ணேன், நீங்கள் இப்படி பேசாமல் இருக்கீங்களே என்னென்னு சொன்னால் தானே புரியுமெண்டா அந்த பிள்ளை கட் பண்ணிவிட்டு. அப்போ கட் பண்ணி போட்டு வந்துட்டு எனக்கு கடை மெசேஜ் போட்டுச்சுது. அப்போ நான் மெசேஜ் போட்டு அப்புறம் யோசிச்சேன், ஓஹோ அப்போ இதுக்கு தான் நாள் கட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணா நான் வந்துட்டு இப்போ 6 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி போடையும் வந்து எனக்கு இது என்னடாப்பா இது அப்படின்னு சொல்ல, என்ன நடந்தேன்னு சொல்லி கேட்க, நான் இப்படி இங்கே வந்து ஒரு இந்தியா பையன் ஒருத்தனை வந்துட்டு விரும்பினான். சாதாரணமாக எல்லாருக்குமே வரும் தானே, அதில் நாங்கள் வந்துட்டு குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் வந்து ஒரு இந்தியா பையனோட விரும்பினானன்னா விரும்பி வந்துட்டு ஒரு கொஞ்சம் காலம் போகையும் வந்துட்டு இப்படியான ஒரு இது வந்து நடந்துட்டுது. உண்மையிலே வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ சின்ன பிள்ளை தன மாதிரி அது இருக்குமோ அந்த அதை கேட்டால். ஆனால் வந்து இப்போ நான் 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். இந்த விஷயம் தெரிய வந்த உடனே வந்து நான் அவருக்கு சொன்னேன். அப்போ அவர் வந்து என்னையை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1 மந்த் வந்துட்டு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தந்து நல்ல ஒரு அன்பு பாசமாக வந்துட்டு என்னையை பார்த்து கொண்டு இருந்தவர். ஆனால் இப்போ திடீரென்னு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னையை விட்டுட்டு அவர் வந்துட்டு தங்களோட ஊருக்கு வந்துட்டு ஓடிட்டார்.
சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வந்து நான் வீட்டையும் சொல்லிக்கொள்ள முடியாதுன்னு இல்லாமல் வீட்டை சொல்லலாதாடாப்பா இதை வந்து வீட்டை சொல்லலாது. அதே மாதிரி வந்துட்டு பிள்ளை வந்துட்டு வேலை செஞ்ச இடத்தாலையும் வந்துட்டு பிள்ளைய இதண்டிட்டாங்க. சரிதானே, என்னென்னு சொல்கிறது வந்து கலைச்சிட்டாங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேலைக்கு சரி வரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு வேலையால் கலைச்சிட்டாங்களாம். ஸோ கலைச்சா வந்து இப்போ 6 மாத ப்ரெக்னெண்ட்டாக வந்துட்டு ஒரு இடமும் இல்லை, ஒரு வசதியும் இல்லை, வேலை செய்யக்கூடிய வந்துட்டு டேலண்ட்டும் இல்லை. இப்போ லைக் வந்து இப்போ எங்கள்ட ஊராக இருந்தால் எங்கேயாவது போயிட்டு எதுவும் செஞ்சு கொள்ளலாம். துபாயில் என்ன மேடம் போய் தேடி எடுக்கலாம் வேலை? தேடி எடுக்கலாம்னா இந்த பிரச்சனையோட எடுக்க மாட்டாங்களோ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த ஒரு கம்பெனிலையும் எடுக்க மாட்டாங்க. மற்றது வந்து ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் தான் இவங்க போயிருப்பாங்க. அப்போ நார்மலாக இப்போ வெளிநாடுகளுக்கு வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி செய்யலாது தானே. அப்போ இந்த ஒரு பிரச்சனையோட வந்துட்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் வந்துட்டு கடைசி 10 நாளும் வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்துட்டு இருந்தேன். நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சரியாக கஷ்டப்படுறேன். இந்த பிறகு போகிற பிள்ளைய வந்து நான் எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியலை. இதை நான் இங்கேயே பெற முடியுமா, இல்லாட்டி ஊருக்கு வந்தேன்னு சொன்னால் நான் எப்படி எங்களோட அம்மா அப்பாவோட முகத்தில் வந்துட்டு முழிப்பேன்? ஊருக்கு வரக்கு எனக்கு டிக்கெட், எனக்கு ஒருவேளை சாப்பாடு கூட வந்துட்டு வசதி இல்லாமல் இருக்கேன். அப்போ எனக்கு ஊருக்கு வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு சத்தியமாக காசு இல்லைன்னா எனக்கு உதவி செய்ய இங்கே யாருமே இல்லை. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உதவி செஞ்சுருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லி இல்லை. இருந்தாலும் வந்துட்டு நான் வந்து சரியாக கஷ்டப்படுறேன். உங்களை விட்டால் எனக்கு உதவி யாருமே இல்லைன்னா, நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன்னா நீங்கள் சரியான இறக்க மனசுடைய அண்ணா, எனக்கு தயவு செய்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லையும். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ ஒரு கதைக்கு வந்து இப்போ ஜெஃப்னாவில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஆள் இருக்குது, அது சம்மந்தமாக எதுவும் வெளிவிட வேணாம் அப்படின்னு சொன்னால் நான் உடனே என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், நீ சொல்ல என்ன செய்வேன்? இல்லை, இப்போ அந்த பிள்ளை வந்துட்டு இப்போ துபாயில் இருக்குது. இப்போ இதுவே வந்துட்டு ஜெஃப்னாவில் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து சொல்லி எனக்கு கதைச்சி எனக்கு வந்து சொன்னால் நான் என்ன செய்வேன்? இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டுப்பட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஜெஃப்னால இந்த ஒரு பிள்ளை கதைக்குமே தான் நான் என்ன செய்வேன்? யோசிக்கிறதுலே டைம் போயிடும். இப்போ என்ன செய்வேன்னு சொன்னால், அது உண்மையாண்டு ஃபஸ்ட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். என்னன்னு சொன்னால், இந்த காலம் வந்து கள்ளர்கள் பலவிதம். சரிதானே? என்ன சொல்கிறேன், நம்ம வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு போய் சொல்லி வந்துட்டு களவெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் செய்ய முடியாது. இப்போ உதாரணமாக இந்த பிள்ளை வந்துட்டு துபாயிலேருந்து நீ ஹெல்ப் கேட்குது அப்படின்னு சொல்லி போட்டு நான் கண்ணை மூடிட்டு வந்துட்டு பெரிய பிஸ்தா மாதிரி நான் யாருடைய கதைச்சோ இல்லாட்டி எந்த காசுலையோ ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ வந்துட்டு அனுப்ப முடியாது. சம்டைம் இது வந்து ஒரு ஃபேக் நியூஸாக இருந்தால் அவ்வளோந்தான். இப்போ காசு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அதை நம்பி நாங்கள் ஒரு பெரிய உதவி ஒன்று செஞ்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம ஏமாந்துடும். அது கடவுள் வந்துட்டு பார்த்துக்கொள்வார், அது வேறு விஷயம். ஆனால் இந்த காலம் இவ்வளோ தூரம் ஒரு அறிவுள்ள நாங்களாக இருந்து இப்படி ஒரு சின்ன விஷயத்தில் வந்துட்டு முட்டாள்தனமாக மாட்டக்கூடாது தானே. அப்போ நான் வந்து அந்த பிள்ளைக்கு சொன்னேன், தங்கச்சி உண்மையிலே வந்து நான் இப்படியான பிரச்சனைகளுக்குள்ளே வந்துட்டு போக விரும்புகிறதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், உண்மையிலேயே நீங்களும் ஒரு வயசு வந்தால், ஒரு 18 வயசு தாண்டின ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணாக வந்துட்டு உங்களோட மான மரியாதையை நீங்கள் எப்படி காப்பாற்றி கொள்ளணும் என்று வந்துட்டு எப்படி இருக்கணும் என்ற ஒழுங்குமுறைகள் எல்லாம் நீங்கள் நன்கு அறிஞ்சிருக்கணும். சரியா? அதுவும் வந்துட்டு உங்களோட ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கதைக்கு ஒரு பையன் உங்களை ஏமாற்றிட்டு போனால் உங்களோட சகோதரங்களை வச்சு கூட நீங்கள் அவரை பிடிக்கலாம், போலீஸில் ஒரு கேஸ் போடலாம், ஏதாவது உங்களுக்கு விரும்பினோட செய்யலாம். ஆனால் நீங்கள் போனது ஒரு அரபு நாடாடா துபாயும், அரபு நாடு. ஸோ வந்து துபாயில் போயிட்டு இப்படியான ஒரு காரியத்துக்குள்ளே போயிட்டீங்களேன்னு சொன்னாம்மா என்ன செய்யலைன்னு யோசிச்சுப்பாங்க. அப்போ நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு வீட்டு கஷ்டத்துக்கு போன ஒரு ஆளுன்னு சொன்னால் நீங்கள் விரும்பினது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் செஞ்ச காரியம் ஒரு பிழையான காரியமாக போயிட்டுது. ஒரு கதைக்கு நீங்கள் அந்த பையனை தான் விரும்பி முடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் லீகலாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ சம்திங் ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கலாம். ரெண்டே தெரியாத ஒரு பையனை நம்பி போயிட்டு நாளைக்கு பாருங்கள் வந்து இப்போ நாளைக்கு இப்போ இதால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னண்டே அறியாமல் அந்த வயத்தில் வளர்கிற அந்த ஒரு குழந்தை தான். சரி தான். இப்போ 6 மாதம் தாண்டிட்டுது அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோதான். அது வந்து எப்படியும் அது டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த பிள்ளை வந்துட்டு 10 மாதம் ஆகினா வந்து பிறக்க போகுது. ஸோ பிறந்தால் அந்த பிள்ளை வந்து எவ்வளோ கஷ்டப்பட போகுது. அப்பா யாருன்னு தெரியாது, வளர்க்குறதுக்கு யாரும் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, சாப்பாடு இல்லை. அப்போ இப்போ வந்து அந்த பிள்ளை சொல்லிச்சுது, எனக்கு சத்தியமாக செத்துடலாம் போல் இருக்குதுன்னா, ஆனால் சாகவும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல வந்து எனக்கு உண்மையிலே
கஷ்டமாக இருக்குது. எது நினைச்சா இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இவன் வந்து இப்போ எந்த சௌகரமாக இருந்தாலும் இப்படி ஒரு பிள்ளை செஞ்சுட்டு வந்தால் எனக்கு கோவம் வரும், பயங்கரமாக வந்துட்டு கோவம் வரும். சரிதானே, இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனாலும் ஒரு கர்ப்பிணி தாயாக இருந்து சாப்பிடாம இருக்கிறத நினைச்சா வந்து மனசு கஷ்டம்தான்டா. ஏன்னா வந்து இப்போ ஒரு ஆள் இப்போ நாம் வந்து ஒரு பாவம் செஞ்சிட்டோம், இல்லாட்டி ஒரு பழியை செஞ்சிட்டோம், ஒரு கொலையை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்குரிய தண்டனையை வந்துட்டு நாங்கள் அனுபவிக்கலாம், அதில் தப்பில்லை. ஆனால் எதுவுமே அறியாத அந்த வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை ஏன் பட்டினி கிடக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என் மனசுக்குள்ளே. இப்போ அதால் தான் நான் வந்து இந்த வீடியோவில் கூட கதைக்க வந்ததுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால், நீங்கள் யாரும் என்னைய தவறாக நினைச்சா கூட பரவாயில்லை. சரிதானே, இதை நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். லைக் வந்து இந்த வீடியோ ஒரு 40,000 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கொள்வோமே, அதில் ஒரு 400 பேர் துபாயில் இருக்கிறீங்க. சரிதானே, அதில் ஒரு 40 பேர் வந்துட்டு உதவி செய்கிற மனசில் இருக்கிறீங்க, அதில் ஒரு 4 பேர் இந்த பிள்ளைக்கு உதவி செய்ய முன்வாரீங்க. நான் துபாயை மட்டும் சொல்கிறேன் மெயின் பண்ணி, சரியா? அப்போ அதில் ஒரு 4 பேர் முன் வரும்போது நீங்கள் ஒரு வேளை உங்களோட இடத்துக்கு பக்கத்தையாக இருந்தால் அந்த பிள்ளையை நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். உண்மையிலே அந்த சுச்சுவேஷனில் அந்த பிள்ளை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, சில பேர் வந்துட்டு இப்போ யோசிப்பாங்க, இப்படியான கேஸுகளுக்குள்ளே போக வந்துட்டு யோசிப்பாங்க. இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நாளைக்கு யாருக்குமே இது நிகழலாம், எங்களோட ஒரு சகோதரங்களுக்கு கூட இப்படியான ஒரு சம்பவங்கள் வரலாம். ஏன்னு சொன்னால் இந்த காலம் தெரியும், எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது வந்து சோஷியல் மீடியா. இப்போ நார்மலாக வந்து இப்போ முந்திய மாதிரின்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்துட்டு இப்போ துபாய்க்கு போயிருக்காது, சம்டைம் ஈவன் போயிருந்தாலும் அந்த இந்தியா பையனை வந்துட்டு மீட் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இந்த சோஷியல் மீடியா நிமித்தம் தான் அந்த இந்தியா பையனை வந்து அந்த பிள்ளை சந்தித்து இன்றைக்கி ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிற ஒரு நிலைமைக்கு போயிருக்குது. சேம் டைம் இலங்கையில் இருக்கிற எங்கள்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்குது. அப்போ எல்லாத்துக்குமே, அதாவது நன்மைக்கும் காரணம் சோஷியல் மீடியா தான், வந்து இந்த தீமைக்கும் காரணம் வந்து சோஷியல் மீடியா தான். அப்போ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்துட்டு யாராச்சும் உதவி செய்யணும்னு நினைச்சா பெருமளவில் ஒன்றும் சேர்த்தவே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், துபாயில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகளோ இல்லாட்டி உண்மையிலே வந்துட்டு ஆண்களாக இருந்தாலும் ஓகே. ஆனால் இதில் இன்னொரு விஷயம்னு சொன்னால், இந்த காலம் யாரையுமே நம்ப முடியாது. உண்மையிலே எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாம் நான் ஒரு உண்மையிலே எனக்கு உதவி செய்கிற கடவுளாக தான் நான் வந்து பார்க்குறேன். இருந்தாலும் அதுலேயுமே வந்து ரோங்கான ஆக்களுமே வந்து கண்டிப்பாக இப்போ 100ல் 1% மண்டாலும் வந்து இருப்பாங்க. சரிதானே, பில்லங்கத்து கமெண்ட்ஸ் எழுதுறவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்க சம்டைம் என்ன செய்யக்கூடுமான்னு சொன்னால், அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அவங்களாலே ஒரு ஆபத்து வரலாம். அப்படி வந்துருக்குது வந்து இப்போ ஒரு சில இடங்கள் அப்படி நடந்ததால் நான் சொல்கிறேன். துபாயில் இருக்கிற ஒரு வயதான ஒரு அம்மாவா, இல்லாட்டி ஒரு பொறுப்பான ஒரு யாராச்சும் ஒரு பொம்பளை பிள்ளையா, இல்லாட்டி உண்மையிலே ஒரு அந்த நிலைமையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆண்மகனா யாராவது வந்து நீங்கள் என்னோட கதைச்சா, நான் அந்த பிள்ளைன்ற கன்சென்ட்டோட வந்துட்டு, முக்கியமாக ஆண்களை தவிர நாங்கள் பெண்கள் சைடால் வந்துட்டு அந்த பிள்ளைன்ற கன்சென்ட்டோட அந்த பிள்ளையோட நம்பரோ அட்ரஸோ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு தருவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு நேரடியாக போய் பார்த்து அட்லீஸ்ட் அந்த பிள்ளையும் அந்த அந்த பிள்ளையும் அந்த வயதில் இருக்கிற குழந்தையும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு பிறகு வேணும்னு சொன்னால் எனக்கு தெரியலை, அந்த பிள்ளைய இப்போ நாட்டுக்கு எடுத்து ஒன்றும் செய்யலாடா. அதுதான் வீட்டை பிரச்சனை வரும். இப்போ நாட்டுக்கு எடுத்தால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இப்போ வீட்டை பிரச்சனை வரப்போ என்ன சொன்னால் ஆளினும் வீட்டை சொல்லலை. ஆனால் என்னண்டு இப்போ வீட்டை சொல்லலைண்டா அப்படி வந்து வீட்டை சமாளிக்குதால் வந்து அவங்களாக கழிச்சிட்டு இருக்குது போல். ஆனால் சமாளிக்கின்றத விட இப்போ சம்பளம் வந்து கேட்பாங்களே, அது எப்படியான ப்ராப்ளம் வந்து அப்போ நான் அதை வந்து கேட்கல. ரைட், ஓகே, நாங்கள் அதை பற்றி கேட்போம். சரி தானே, உண்மையிலே வந்து என்ன யாரும் தவறாக நினைக்கிறீங்களோ தெரியாது. இப்போ இலங்கையில் வந்துட்டு இவ்வளோ மக்கள் கஷ்டப்படும் போது ஏன் இந்த வேலைக்குள்ளே கிருஷ்ணா போகுது அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஒன்றுமே செய்யலை. ஜஸ்ட் வந்து இந்த வீடியோவில் கதைக்கிறேன். இதை பார்க்குற நீங்கள் வந்து உங்களோட மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கருத்தாக பதிவு செய்யலாம். நீங்கள் இவன் என்ன பிள்ளை இருந்தால் கூட நீங்கள் பேசலாம். நான் பார்த்தது வந்து ஒரு தாயும் ஒரு வயிற்று இருக்கிற குழந்தையும் வந்துட்டு கஷ்டப்படுது. லைக் வந்து சாப்பாடே இல்லாமல் இருக்குது. 10 நாளாக வந்துட்டு ஸ்டேஷனில், ஒரு ஸ்டேஷன்ன்றது தெரியுமே, ஒரு டேஞ்சரஸான இடம், ஸ்டேஷனில் வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னும் போது வந்து மனவேதனையாக இருக்குது. ஸோ வந்து அதை புரிஞ்சு கொண்டவங்களாம் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதை துபாயில் உள்ளவங்களை வச்சு யாராச்சும் ஒரு ஆளை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ண பிறகு நாங்கள் யார்கிட்டையாவது ஒரு ஹெல்ப் எடுத்து அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம். நாங்கள் எல்லாருமே வந்து தமிழர்கள் தானே, தமிழ் பேசுகிறவங்க தானே. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளைக்கு நாங்கள் சப்போர்ட் ஒன்று கொடுக்கத்தானே வேணும். இவ்வளோ தூரம் நான் கதைச்சது கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உறவுகளாகி நீங்கள் நம்புவீங்க. இருந்தாலும் வந்து நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தேன், என்ன தான் நான் சொன்னாலுமே அம்மா
நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போடுங்க சரிதானே, போடுங்க. போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தான் நான் அதை வந்துட்டு காட்டலாம் சரிதானே அப்படின்னு சொல்லி. இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்குது, இது என்னோடய தற்சமய நிலைமை என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து 3 பேக்கோட வந்து பாருங்கோ அந்த எங்கே ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குதா சரிதானே. ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு வகையிலையும் ஆபத்து வராமல் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களா. அண்ணா நான் வந்து இங்கே துபாயில் இருக்கேன். 1 வருஷமும் 3 மாதமும் ஆகுது இங்கே வந்து. நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னோட கிட்ட நேரமும் தெரியலை. ஒரு நானும் நம்பி ஒரு பையனை லவ் பண்ணினேன். அதில் வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வேலையுமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்து வெளியே வந்தேன். அந்த பையன்கிட்ட தான் நான் சொல்லியிருந்தேன், இப்படி தான் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, அவங்களுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போகும்போதுமே என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட கான்டாக்டே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவங்களோட எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அவங்கள பற்றி எதுவுமே எனக்கு சரியாக தெரியலை. நான் இப்போ வந்து 3 மாசமா துபாயில் இருக்க இடம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ரோடாக சுற்றிட்டு இருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இல்லைன்னு இல்லை, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனால் எல்லா நாளுமே என்னை பார்த்துக்க மாட்டாங்கல்ல. இப்போதைக்கு எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ நான் ஒரு 10 டேஸாக, இது யாரும் சொன்ன நம்புவாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை, 10 டேஸாக மெட்ரோ ஸ்டேஷன்லேயே நான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு நாட்டுக்கு போகணும். அதுக்கு எனக்கு டிக்கெட் போட்டு கூட போக முடியலை. இப்போ 6 மந்த் ஆயிடுச்சு. 6 மந்த் குழந்தை இருக்கு. அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் நான் இங்கே வந்து ஷார்ஜாவில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன், ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. என்கிட்ட ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எனக்கு நாட்டுக்கு வரணும், ஸ்ரீலங்கா வரணும். வந்தால் தான் எதுவும் பண்ண முடியும். இந்த குழந்தையுமே என்னால் எப்படி பெற்று பார்த்துக்க முடியும்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே இருந்து எதுவுமே பண்ண முடியலை என்னால். இங்கே வந்து எல்லாமே காஸ்ட்லி. ஹாஸ்பிட்டல் போகிறதுனாலுமே இல்லை டெலிவரி அப்படி எதுவுமே பண்ண முடியாது. இங்கே 7 மந்த் ஆயிடுச்சுன்னா என்னால் ட்ராவல் பண்ணக்கூட முடியாது. என்ன பண்ணுறேன்னு தெரியலை. எனக்கு ஸ்ரீலங்கா வரணும். நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணினேன். டிக்டாக்ல அவங்களுக்கு மெசேஜ் பண்ணினேன், யூடியூப்ல எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணினேன். யாராச்சும் கிருஷ்ணா அண்ணாவோட நம்பர் கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாருமே இது பண்ணலை. என்ன பண்ணுறதுனே தெரியல. யாராச்சும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஸ்ரீலங்கா வாரத்துக்கு டிக்கெட் போடணும். அங்கே வந்தும் என்னால் எங்கள் வீட்டுக்கு போக முடியாது. என்னை சேர்த்துக்குவாங்களான்னு தெரியலை. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு சாப்பாட்டுக்குமே வழி இல்லை. நான் ஒழுங்கா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுதுக்குன்னு தெரியல. ஒவ்வொரு நாளுமே காலையில விடியும் போது எங்க போவேன், என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், எங்க போக போறேன், எப்படி நான் ஊருக்கு போக போறேன், இப்படியே போயிட்டு இருக்கு நாள். ஆமாண்ணா, நான் வந்து உங்களை வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். டிக்டாக்ல யூடியூப்ல எல்லாம் நான் தேடினேன், ட்ரை பண்ணவே முடியலண்ணா.
என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் வந்து துபாய்க்கு வந்து போன ஏப்ரல் நான் வந்திருந்தேன். இங்கே வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்ன வீடியோஸ்லாம் பார்ப்பதனால எப்படியாவது ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட சொல்லி கடத்திட்டு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு, ஸ்ரீலங்கா போகிறதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு டிக்கெட் போகிறதுக்கு. அங்கே போயிட்டுமே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. இப்போ எனக்கு வேலை இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு ரூம் இல்லை. இப்படியே ரோடாக சுற்றிட்டு இருக்கேன். நான் 10 நாள் மெட்ரோ ஸ்டேஷனில் நான் உட்காந்துட்டு இருந்தேன், வெறும் சாய் மட்டும் குடிச்சு. ஸோ இதான் வந்து நிலைமை. அந்த பிள்ளை வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கா, கேட்டிருப்பீங்க. எனக்கு தெரியலை உண்மையாக நான் கதைக்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்களோ எனக்கு தெரியலை. ஒரு வேளை இப்படி யோசிக்கிறீங்களோ நீங்கள் தெரியலை. இந்த அப்படியே ஒரு கதைக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னா நீ பண்ணண்டா ஹெல்ப் அப்படின்னு மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களோ தெரியாது. கண்டிப்பாக நான் கூட ஹெல்ப் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. அதாவது வந்து ஒரு கர்ப்பிணி தாய் வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு எப்படி அது ப்ரெக்னென்ட் ஆகினது அப்படின்ற வந்து அது வந்து அடுத்த பிரச்சனை. ஆனால் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனாக நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண தயார், சரிதானே? இருந்தாலுமே இது உண்மைதானே அப்படின்றத அறியத்தானே வேணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ நான் அந்த பிள்ளைகிட்ட வந்து சொல்லியிருந்தேன், அப்படி ஒரு வீடியோ வந்து செய்கிறேனம்மா, ஆனால் உங்களோட டீட்டெயில் நான் எதுவுமே வந்து நான் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து நான் வந்து போடுறேன்னு சொன்னால் அது வந்து என்னுடைய ஒரு கடமை. நான் போட்டு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் என்னைய நம்பி கேட்டதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன கண்ட்ரிபியூஷன்னாலும் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். துபாயில் கூட வந்து எத்தனையோ வசதி படைத்த மனிதங்க இருப்பாங்கன்னு, அண்ட் வந்துட்டு நல்ல உள்ளம் படைத்தவங்க வந்து நீங்கள் இருப்பீங்க. ஒருக்கா இந்த பிள்ளையை போய்ட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால், நான் அதை மறைக்க முடியாது. இந்த பிள்ளை வந்து ஒரு சகோதர மொழி பிள்ளை ஒன்று தான். அதாவது வந்துட்டு தெரியும் உங்களுக்கு, சகோதர மொழின்னு சொன்னால் பிறகு தெரியும் தானே வந்து. அப்போ அப்படியும் இருக்கிறதால நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் எனக்கு தேவைதானான்னு கேட்டால் உண்மையிலே வந்து கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே எனக்கு இங்கே இருந்து துபாய்க்கு காசு எப்படி அனுப்புகிறேன்னு கூட எனக்கு தெரியாது. இவன் ஒரு கதைக்கு அனுப்பணுமா இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்சதை அனுப்பவும் நான் தயாராக இருக்கிறேன். யாராச்சும் ஒருக்கா போயிட்டு பார்த்து வந்து நீங்கள் சொன்னீங்களாக இருந்தால் நாங்கள் அடுத்த கட்டம் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் வந்து அந்த பிள்ளைக்கு செய்யலாம். உண்மையிலேயே பாவமாக இருக்குது. இந்த வந்து அந்த பிள்ளை வந்து இது அனுப்பியிருக்குது எனக்கு, அந்த ரிப்போர்ட் உண்டு, அந்த பிள்ளையோட பேரெல்லாம் இருக்குது. வந்து இதில் டயக்னோசிஸ் எழுதியிருக்கிறாங்க வந்து 24 வீக்ஸ் ஜெஸ்டேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி வந்துட்டு எழுதியிருக்காங்க வந்து. ஸோ வந்து அது உண்மை. நான் வந்து இப்போ கேட்கலாதானே, நீங்கள் உங்களோட வயிற்றோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்லாம் கேட்குறது ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல் தானே. அப்போ நீங்கள் யாராச்சும் ஒருக்கா போயிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, சரி தானே? இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது என்னடா, எந்த இடம்டா? ஷார்ஜா துபாயில் ஷார்ஜான்ற இடம். ஷார்ஜா. இப்போ எனக்கு ஒரு துபாயிலேருந்து ஒரு கோல் ஒன்று வந்தது, சும்மாவாக கேட்டுப்பாவேன். இப்போ எனக்கு நான் இப்போ காய்ச்சி ஒன்று கேட்கல, ஒரு மிஸ் கோல் ஒன்று வந்தது துபாயிலேருந்து. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த இதில் ஒரு கோல் ஒன்று வந்துக்கு, சரி தானே? வா கடிச்சு கேட்டு பார்ப்போம், சரி தானே? பார்ப்போம் மனிதாபிமானம் எவ்வளோ தூரம் வேலை செய்யுதுன்னு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம், சரியா? ஹலோ, வணக்கம். வணக்கம். சோமா இருக்கீங்களா? நல்ல சோமா இருக்கேன். நீங்கள் எங்கே துபாயிலையா இருக்கீங்க? ஓ, கணக்க கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களோட லைவ் இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் நைட்டு பார்த்து கிடைக்கல, துபாய்க்கு போயிருந்தேன். ராசல் டைமில் இருக்கிறோம் நாங்க. ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்று வேணும், செய்வீங்களோ? செய்வேன் கண்டிப்பா. என்ன உதவி வேணும்? ஓகே, என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து துபாயில் என்ன இடம்? ஷார்ஜா. அந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? ஓ ஓகே, அது உங்களோட இடத்துலேருந்து எவ்வளோ தூரம்? அது அரவருப்போம். அரவணத்தியாரம் சொன்னால் பெரிய தூரம் இல்லை தானே.
என்னன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் அக்காவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அக்கா சொல்லுங்க. ஓகே, என்னன்னு சொன்னால் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச மீன்ஸ் எனக்கு யாருன்னு தெரியாது. இப்போ வளமையாக நிறைய பேர் உதவி கேட்குறவங்க தானே. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு கேட்கப்பட்ட ஒரு உதவி தான் வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு பையனால் ஏமாற்றப்பட்டு வந்துட்டு இப்போ ஒரு 6 மாத ப்ரெக்னெண்ட்டாக வந்துட்டு ஒரு விதமான ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரு நேரம் சாப்பாடு கூட வழி இல்லாமல் அந்த பிள்ளை வந்துட்டு அந்த ஸ்டேஷன் ஒன்றில் இருக்குதாம். சரிதானே? அப்போ உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு போயிட்டு ஒட்டு ஹெல்ப்பும் பண்ணணும். லைக் நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கணும் வேண்டாம். இப்போ நான் வந்து கால் பண்ணி இப்போ நீங்கள் என்னோட பேச எடுத்தவங்கள நான் அப்படியான ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகிற வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன நான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்க அந்த நிலைமையில் உண்மையிலேயே இருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவீங்களா? இப்ப சாய்ஜாவுக்கு போகணும். இப்ப நாங்க வந்து இப்ப இப்படித்தானே நம்ம கதையை சொல்றேன். என்கிட்ட இப்ப நாங்க வந்து வீட்டுல தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தான் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு வெளியில அப்படி போறதுக்கு இயலாது. உங்களோட எங்கிட்டு போனாதான் பஸ் மாரோட அப்படியே பஸ் அப்படி ஒன்று இருக்கு. எனக்கா அப்ப நான் நினைக்கிறேன் உங்க துபாயில வந்து வேற ஒர்க் பண்றவங்க இல்லாட்டி யாராச்சும் ஒரு பஸ்ஸா இருக்கிறவங்க அவங்க தான் அப்படி எதுவும் செய்யலுமேண்ணா. இப்ப வெளியல்ல வேலை செஞ்சா அப்படி போயிட்டு நம்ம அப்படி உதவி ஒண்ணு செய்யலாம், பாக்கலாம். அப்படி போயிட்டு எங்களுக்கு இப்ப நாங்க வீட்டுல பஸ்ஸோட அப்படி மெடத்தோட வெளியில போனா தானே இந்த பிள்ளைகளோட வெளியில விளையாட போனோம் துபாய்க்கு அந்த மாதிரிக்கு. சரியக்கா ஓகே. எனக்கு உண்மையிலே தெரியும். உண்மையிலே அரபு நாடுகள்ல கேட்டா உங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு சரியான விருப்பமா இருக்கு. இது வந்து இது அக்கா பார்த்தா எங்கட தம்பிய பாக்குற மாதிரியே தான் இருக்கு. எனக்கு கேட்டா நாங்க உங்களோட வீடியோ பார்த்து நிறைய அழுகுவோம். நாங்க 7 பேரு அக்கா தங்கச்சி, நாங்க 7 பேரு. தம்பி ஒரு ஆள் இருந்து தம்பி இறந்துட்டாங்க. நான் கவிதா, சக்கினி, நீங்க யாரு கிருஷ்ணா, அவங்க 3 பேர்த்தையும் பார்க்கக்குள்ள எங்கட தம்பிய பாக்குறதுலயே இருக்கும். அது சரியா? நிறைய உங்களோட நான் நான் கோல் எடுத்திருக்கேன். நான் கதைக்கவே கிடைக்கல. இப்ப 2 வருஷமா உங்களோட வீடியோ நான் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன். எங்கட அக்கா ஒண்ணு பாக்குறாங்க உங்களோட வீடியோ, எங்கட தங்கச்சி ஒண்ணு பாக்குறாங்க, எங்கட ஹஸ்பண்ட் பாக்குறாங்க. எல்லாமே உங்களோட வீடியோ நான் ஷேர் பண்ணி எல்லாம் பாக்குறாங்க. எங்கட அக்கா தான் எனக்கு முதல்ல உங்களோட வீடியோ சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு, நம்மளோட தம்பிட ஆறுதல் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. சரியக்கா ஓகே. இப்போ என்னன்னு சொன்னால் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு புரியுது. என்னென்னா நான் இப்போ அந்த வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சம்டைம் நீங்கள் இதில் வேறு ஏதாவது தேவையில்லாமல் கதைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதுவுமே வந்து சேர்ந்து போயிடும். நல்ல விஷயமாக்கா. உண்மையிலே வந்து நீங்கள் இந்த டைம் எடுத்த உடனே நீங்கள் உங்களுடைய ஒரு என்ன சொல்கிற அந்த மனசில் உள்ள வேதனையும் சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு துபாயில் யாராச்சும் வேறு கண்டாக்ட், அதாவது வெளியில் போய் பார்க்கக்கூடிய மாதிரி யாராச்சும் ஒரு கண்டாக்ட் இருக்குமாக இருந்தால் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. நாங்கள் ஒருக்கா அந்த பிள்ளைக்காண்டி ஏன்னு சொன்னால் 6 மாத ப்ரெக்னெண்ட்டாக வந்துட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணது வந்து சரியான கவலையாக இருக்குது. அப்போ எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. இப்போ துபாயில் உள்ளவங்க யாரையாச்சும் சீக் பண்ணித்தானே நாங்கள் அந்த ஹெல்ப்பை பண்ண முடியும். நார்மலாக இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய கண்டாக்ட் வந்துட்டு வரும். அப்போ இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு நான் கையில் வச்சுருக்கவே எனக்கு துபாயிலேருந்து வந்ததால் நான் உங்களுக்கு அடித்து கேட்டேன். உங்களோட நிலைமையை சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்கா. நான் பிறகு கதைக்கிறேன்னா சரி. அப்ப எதுவும் நீங்க நினைக்க வேணாம். என்கிட்ட உங்களோட வீடியோ பார்த்து நான் சரியான சந்தோஷப்படுறேன். எங்களுக்குள்ள உண்மைக்குமே மன கஷ்டமெல்லாம் அந்த வீடியோவில் எங்களுக்கு தீருது. எங்களுக்கு தம்பி இல்லாத ஒரு குறை நீங்க இருக்கிறீங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். ஓகே சந்தோஷமாக்கா. டோன்ட் வரி. நாங்கள் இருப்போம் எப்பயுமே வந்து நாங்கள் வீடியோ போடுவோம். நீங்கள் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. ஆனால் நான் பொய்க்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கால் ஆன்சர் பண்ணுறது சரியான குறைவு. ஆனாலுமே நாங்கள் இருக்கோம் எப்பயுமே. எதுவும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அன்றைக்கு யாருன்னு தெரியாத பிள்ளைக்காண்டி கதைக்கிற மாதிரிக்கு நாளைக்கு உங்களுக்கு முன்னுன்னா நாங்கள் கதைப்போம். சரியாக்கா ஓகே. சந்தோஷமா? சரி தம்பி. சரி கவிதாஸ்க்கு அக்கினி எல்லாம் கேட்டேன்னு சொல்லி சொல்லுங்க. சரியா? ஓகே அக்கா ஓகே. கேட்டுட்டே இருக்கிறோம். தேங்க் யூ. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் உங்களோட கதைச்சது. சரியக்கா சந்தோஷம். மறுபடியும் சந்திப்போம். பாய். see you. ஓகே ஓகே தம்பி. பாய். மேலே வந்து அது கம்பெனியில் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால் போகலாமண்ணா. கம்பெனி வேலை முடிஞ்ச பிறகு இவங்க வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த வேலை ஓட்டு இல்லை. அவங்களோட அதாவது வீட்டுக்காரங்களோட வழியில் போனால் மட்டும்தான். அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேண்ணா. அதுதான் எனக்கு என்ன சொல்கிறது பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்போ மற்றது உண்மையிலே இப்போ எங்களை நாடி வந்துட்டு கதைக்கு எடுக்கிறவங்கள நாங்கள் இன்னொரு பிரச்சனைக்கு கொண்டே மாட்டக்கூடாது தானே. அதால் நாங்கள் வந்து பிரச்சனை இல்லை விடுவோம்.
பார்ப்போம். எனக்குமே துபாய் கண்டாக்ட் வந்துட்டு இருக்குது. ஆனால் நான் ஒரு நாளும் யாரோடையும் கதைச்சதில்லை. நார்மலாக இதில் 97 சர்ச் பண்ணுன்னா எக்கச்சக்கமான மெசேஜ்கள் வந்து வருது. சரி தானே, பார்ப்போம். நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உள்ளங்கள் நீங்கள் வந்து எங்களை கண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் இது சம்மந்தமாக ஃபர்தராக அவங்களுக்கு அப்டேட் தரோம். அந்த பிள்ளையோட அனுமதியோடு நான் அந்த பிள்ளை இருக்கிற இடத்தை அண்ட் வந்துட்டு மொபைல் நம்பரும் வேணுமென்னு சொன்னால் நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டு எடுத்து தரேன். யாருமே மிருகத்தனமாக நடந்து கொள்ளாமல் மனச்சாட்சி உள்ள மனிதர்களாக வந்துட்டு நீங்கள் உதவி செய்ய விரும்பினா அவருக்கா போயிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒரு 40,000 பேரில் ஒரு 4 பேருன்றாலும் அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. அதில் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசுன்றாலும் வந்துட்டு கலெக்ட் ஆகினா அதை நாங்கள் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அனுப்பி வைக்கலாம். அது எப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக சொல்கிறேன். இப்போ ஒரு கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒருத்தங்க, இல்லாட்டி லண்டனில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து இந்த பிள்ளைக்கு வந்துட்டு நான் ஒரு 50,000 தாரேன், ஒரு 1 lakh தாரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதை நான் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் செய்கிற ஹெல்ப் மாதிரிக்கு அதை நான் எனக்கு வாங்க மாட்டேன். சரி தானே, எனக்கு வாங்க மாட்டேன். அதை ஏதோ ஒரு வகையில் வந்து டிரெக்டாக அந்த பிள்ளைக்கு தான் நான் அனுப்ப வைப்பேன். ஏன்னு சொன்னால், இப்போ இதை நான் வாங்கி இங்கேருந்து நான் போட முடியாது தானே. அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு பிக் ப்ரொசீஜர் ஒன்றுக்குள்ளால் போக வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக உங்களோட கருத்துக்களை வந்து நீங்களுமே தெரிவித்து கொள்ளுங்க. நானுமே கதைச்ச விடயங்கள் ஏதாவது பிள்ளையாக இருந்தால் என்னையை மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையிலே எனக்கு தெரியலை நான் செய்கிறது சரியாக பிள்ளையான்னு கூட. சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். நாங்கள் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கண்டாக்ட் பண்ணி அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய முன் வரவங்க வந்து எங்களோட கதைக்கலாம். ஃபர்தரான விடயங்களை வேறொரு வீடியோவில் நாங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு பதில் வரும் அப்படின்னு சொல்லி பதில் வந்தால் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். சரியா, ஓகே. ஸோ வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.